செருப்புல அடிப்பார் விஜய. பெரியார் வந்து உயிர் தெழுந்தால் முதல்ல யாரா வீடு எங்கடா அவன் எங்கடா இருக்கான் அவன்? என் மண்ணில் வந்துட்டு மங்களகரன் பேசிட்டு இருக்கான், எங்க அவன் வீடு எங்கன்னு சொல்லுங்கன்னு போய் செருப்பால் அடிப்பாரு. யாரு? பெரியார். பேசுற அறிவு இருக்கு சார். எழுதி கொடுத்தா உங்களுக்கு மூளை வேணாம் சார். நான் கேட்குறேன், அறிவு வேணாம் இவனுக்கு. எழுதி கொடுத்தான். மங்களகரமானா நீ மஞ்சள் புடவை என்ன அது என்ன இதுன்னு உன் பார்வைக்கு அதுதான் தெரியும். ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள் தானே. தற்கொலை கூட்டங்கள் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இவனுக்கிட்ட இருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவர் தேவைன்னா அது மு.க. ஸ்டாலின் தான், உதயநிதி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தற்கொலை கூட்டங்கள் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி முழுங்க பார்க்குறான். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆபத்துன்றீங்க. ஆபத்தான தாவேக கட்சி தடை செய்யணும்ன்ற நான் தடை செய்யணும். இங்க யாரா தீய சக்தி? அறிவு கட்ட நாயே. யார் தீய சக்தி? தீய சக்தின்ற யார் தீய சக்தி? நரம்பு புடைக்கன்ற பேச வந்து புரட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு இது பழக்க தோஷம் வந்துருச்சு. புரட்சி தளபதின்றார். புரட்சி தளபதி யார் நீங்க சொல்லுங்க. இப்போ உங்க வாயிலே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புரட்சி தளபதி யார் சார்? தெரியலையே சார். விஷால் தான் சார் புரட்சி தளபதி. இவன் வெறும் தளபதி. அவர் பக்கம் புரட்சி தளபதியா சுத்தி. ஆமா சார், புரட்சி தளபதி யாரு? என் தம்பி விஷால் தான். சீமானை எதிர்ப்பதற்கு உனக்கு ஆண்மை இருக்கா? முதல்ல அதிமுக பாஜகவை நாங்க விமர்சனம் ஏன் பண்ணணும்ன்றாங்க. சீமான்லாம் ஒரு பொருட்டே இல்ல. திரும்ப நீங்க சொல்லிக்கலாம் சார். எதுக்குன்னு கேட்டா இந்த நிமிஷம் வரைக்கும் அறிக்கை விடல சார். அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தற்கொலைகள் இந்த நிமிடம் இப்ப நம்ம பேசுறோம்ல சார், இந்த நிமிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் விஜய்க்கு மானம் ஈனம் சூடு சொர்ண ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா இந்நேரம் ஒரு பொறுப்பான ஒரு அறிக்கை விட்டு உன்னை பேச வச்சதே உதயநிதி தான். தெரியுமா? நான் சொல்றேன், கடந்த 2 கூட்டத்தில் உதயநிதியோட பேச்சை நீங்க பாருங்க. துண்டு சீட் இல்லாம ஒரு A4 ஷீட் இல்லாம ரொம்ப ஃப்ளோவா வந்து பேசினார். டேப் வச்சுட்டு பேசுறாரு. கவர் பண்றாராமா என்னென்ன வீட்டில் இருக்கிற அவனுக்கு தற்கூரிங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ஐடியா கொடுங்க. எல்லாருக்கும் வீடு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற 2 ஓட்டு விழுந்துடும். காலேஜில் எல்லாரும் டிகிரி கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டில் 2 ஓட்டு விழுந்துடும். எல்லாருக்கும் பைக்குன்னு சொன்னீங்கன்னா யங்ஸ்டர்லாம் கவர் ஆகிடும், அவங்க 2 ஓட்டு போட்டுறோம். ஓடா அறிவு கட்டினேன். அது கேட்டு என் பைக் வச்சு தருதலைங்க எல்லாம் ஊரை சுற்றிக்கினேன். அது வந்து சரியான ஆம்பளையா இருந்தா இது பாருங்க கிங் உட்ஸ் வந்து சவால் விடுறேன் சார். இருங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்களும் கலாய்க்கிறீங்க, நாங்கள் தான் கலாய்ப்போம், நீங்களும் கலாய்க்கலாமா? மங்களகரமா மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆக்ரோஷமா அந்த கத்துறது. நான் பேசுறது சினிமா டைலாக்னு சொல்றீங்க, நீங்களே அதுதான் பேசுறீங்கன்னு சொல்லி அந்த ஆக்ரோஷமா கத்துறது நிறைய பேசியிருக்காரு. புதுசா ஒன்றும் இல்லை, அதே தான் ஒவ்வொன்றா வருவோம். இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? ஈரோடு பெரியார் மண், ஈரோடு இதெல்லாம் வந்து நீங்களே சொல்கிறீங்க என்ன கொள்கை தலைவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க பகுத்தறிவு கொள்கையை பறைசாற்றினவர் வந்து முழுக்க வந்து சனாதன எதிர்ப்பை வந்து அந்த காலத்திலே வந்து வெற்றிகரமாக வந்து நடத்தி காட்டினார். எவ்வளோ நிறைய விஷயங்களுக்கு பெரியார் குறித்து பேசுகிறோன்னா, பெரியார் குறித்து முதல்ல நீங்கள் ஆரம்பிப்பீங்களா? அதை விட்டுட்டு மங்களகரமானீங்களே, மங்களத்துக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். மங்களம்னா ஏதோ ஒரு பெண்ணை குறிக்கிறதா நினச்சிடாதீங்க. மங்களத்துக்கும் சனாதனத்தை பேசியிருக்காரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சனாதனத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் இது பண்ணுவாங்க. அறிவு இருக்கா பாருங்க சார் அவனுக்கு. மங்களம் இந்த வரைக்கும் இருங்க. முதல்ல மங்களம், சுபமங்கலம், மங்களம், அமங்கலம் இது 2த்துக்குமே எதிரானவர் தான். அமங்கலத்துக்கும் எதிரானவர், மங்களத்துக்கும் எதிரானவர், மூட நம்பிக்கைக்கும் எதிரானவர். அப்படி இருக்கும்போது பெரியார் குறித்து நீ பேசுற, பெரியாருடைய வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட நீ அங்கே போய் நீ என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுற. உன்னை எதை வச்சு உன்னை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா எப்பதான் நீ அறிவாளி ஆகுது? இல்லை, நீங்க இப்போது வந்து விஜய் வந்து பேச தெரியல, கொள்கை தலைவரை பற்றி அவருடைய மண்ணுக்கு போயிட்டு அவரை பற்றி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும்னு சொல்றீங்க. அதை திட்டமிட்டு தவிர்க்கிறாரு. பின்னணியில் முழுக்க பாஜக. உடனே ஒன்று நல்லா தெரிஞ்சு சார், இந்த ஈரோட்டில் ரொம்ப அதாவது அப்படி இப்படி கொஞ்சம் டவுட் கிளப்பியிருப்பீங்க இல்லையா? டவுட் இருக்கலாம். இப்போ உங்களை மாதிரி அறிவாளிகள்லாம் டவுட்டை கிளப்பிங்க. சார் எப்படி சார் பி டீம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பி டீமா இல்லை ஏ டீமானே சந்தேகமாக இருக்குது இப்போ. ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இந்த ஈரோட்டில் போட்ட கூட்டத்தின் மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் முழுக்க பிஜேபி ஏவி விடக்கூடிய என்ன சொல்றேன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு மொக்க கத்தி.
திராவிட இயக்கங்களுக்கு எதிராக. அட்டகத்தி. ஆமாம், முழுக்க முழுக்க அது அட்டகத்தியம் மொக்க கத்தியோ. ஆனால் வந்து திராவிட இயக்கம் நல்லா திமுகவுக்கு மட்டுமே இல்லை, நீ திமுகவை பேரை சொல்கிற, அண்ணா திமுக பேரை சொல்லலை, ஆக மொத்தம் திராவிட இயக்கங்களுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை வந்து ஏவி விடக்கூடிய ஒரு நபராக இருக்கிற. இங்கே இருக்கிற இந்த சனாதன சக்திகள் எல்லாமே, அது தமிழ்நாட்டையும் சொல்லி அகில இந்திய அளவில் இருக்கிற சனாதன சக்திகள் எல்லாம் சேர்ந்து கேட்டினா ஒரு இந்த சினிமான்ற போதையை ஊட்டி நேரடியாக பண்ண முடியாது. தெளிவாக இருக்காங்க பிள்ளைங்க. திராவிட இயக்கங்கள் அந்தளவுக்கு தெளிவுபடுத்தி வச்சுருக்கு கடந்த காலத்தில். அது யாராக வேணால் எடுத்துங்க நீங்கள், அது நீங்கள் பெரியார் எடுத்துங்க, அண்ணாவை எடுத்துங்க, வந்து கலைஞர் எடுத்துங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா எடுத்துங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருமே ஒரு விஷயம் தெளிவாக இருந்தாங்க, மக்களை வந்து தெளிவாக வச்சுருந்தாங்க. சனாதன சக்திகள் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை எதிரின்னு பகிரங்கமாக சொல்கிறாரு இல்லை சார். நீங்கள் கொள்கை எதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். கொள்கை இருந்தாக்கா அது சீமான் கேட்குற கேள்வி இந்த இடத்துல கேட்க வேண்டிய எந்த கொள்கையில நீ எதிர்க்கிற? பாஜக. அதுதான் கொள்கை எதிரினா. இப்போ நான் கேட்குறேன் சார், இந்த மங்களம்ன்ற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் மங்களம் சொல்கிற, மங்களகரமான்ற, அமங்கலகரமானா என்ன சொல்லு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. மங்களகரமானா நீ மஞ்சள் புடவை என்ன, அது என்ன, இதுன்னு உன் பார்வைக்கு அதுதான் தெரியும். ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள் தானே. இது புடவை பற்றிலாம் பேசுகிற, மஞ்சள் புடவையை கட்டு வருவாங்க மங்களகரமா. அமங்கலகரமானா வெள்ளை புடவை கட்டினா அமங்கலகரமா சொல்லுங்க. அப்ப நீ விதவையாரை ஏத்துக்கிட்டது ஒரு முரணான ஒரு கருத்தை வைக்கிறாரு. முழுக்க இப்ப புரியுதுங்களா சார்? இவன் வந்து அதுவும் பெரியார் மண்ணுக்கே போயிட்டு நீ ஒரு டபுள் கேம் ஆடுற பாருங்க. பெரியார் இருந்தாருன்னா அந்த கம்பளை ஒன்று அடிக்க மாட்டாரு, செருப்புல அடிப்பார் விஜய. பெரியார் வந்து உயிர் தெழுந்தால் முதல்ல யாரா வீடு எங்கடா எங்கடா இருக்கான் அவன்? என் மண்ணில் வந்துட்டு மங்களகரன் பேசிட்டு இருக்கான், எங்க அவன் வீடு எங்கன்னு சொல்லுங்கன்னு போயிட்டு செருப்பால் அடிப்பாரு. யாரு? பெரியார். பேசுகிற அறிவு இருக்குது சார். எழுதி கொடுத்தா உங்களுக்கு மூளை வேணாம் சார். நான் கேட்குறேன், அறிவு வேணாம் இவனுக்கு. எழுதி கொடுத்தான். ஏப்பா இதை இப்படி எப்படிப்பா பேச முடியும் இந்த இடத்துல? இன்னொன்று சொல்லட்டுமா, மஞ்சள் குறித்து நீ பேசுகிறல்ல, மஞ்சள் குறித்து ஒன்று அதுக்கு முன்னாடி வந்து நீ கோவாவுக்கு போனதை மஞ்சள் பத்திரிகைலாம் எழுதிட்டு இருந்தான்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். நீ மஞ்சள் பத்திரிகை பற்றி தான் நீ பேசணும் நியாயமாக. இது சாதாரண பத்திரிகைனா என்ன, மஞ்சள் பத்திரிகைனா என்ன? சாதாரண பத்திரிகை வந்து கேட்டினா அரசியல் குறித்து சமூக நீதி குறித்தும் பேசும். மஞ்சள் பத்திரிகை என்ன பேசணும்னு கேட்டால் யார் கோவாவுக்கு போனாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனையூருக்கு வந்து எந்த நடிகை வந்தாங்க, இதை தான் பேசும் மஞ்சள் பத்திரிகை. உன்னை என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியும் நேற்றைய வரைக்கும், முந்தா நாள் வரைக்கும். நீ இப்போ என்ன சார் மஞ்சள் குறித்து பேசுகிற? அப்படி நீ மஞ்சள் குறித்து பேசணும் சார், மஞ்சளுக்குரிய மருத்துவ குணங்களை பற்றி நீ பேசணும். மஞ்சளுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை உள்ளே எடுத்துக்கிற மஞ்சளாக இருக்கட்டும், முகத்தில் பூசிக்கிற, அதை உடலில் பூசிக்கிற, முகத்தில் கூட சொல்ல முடியாது, முகத்தோடு சேர்ந்து உடலிலும் பூசிப்பாங்க பெண்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி அந்த மாதிரி பெண்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மஞ்சளே கூட பார்த்தீங்கன்னா பல விதமான லோஷனில் போயிட்டு இன்றைக்கி வந்து அதுவும் பூசும் பொருளாக இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, மஞ்சள் குறித்து நீ பேசும்போது அழகுக்கு தான் நீ ஒப்பிடுறியே தவிர, மங்களத்துக்கு தான் நீ ஒப்பிடுறியே தவிர, மருத்துவ குணத்தை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா இல்லை. ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. உனக்கு அதை மஞ்சளை பற்றி உனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இல்லை போட்டு வெளிநாடுகளில் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே விரிவாக போட்டு வாங்குறதுக்கு எதுக்கு வாங்குறாங்க? இல்லை சார், அங்கே மக்களுக்கு இது சரியான விலை நிர்ணயிக்கல அப்படின்னு விலை நிர்ணயம்லாம் சார், அந்த விலை நிர்ணயம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். மஞ்சள் குறித்து நீ பேசுகிற உன்னுடைய பார்வையே தப்பாக இருக்குன்னு சொல்கிற. வெறும் நீ அழகை குறித்து பேசுகிற. நீ மஞ்சள் அழகுக்காக பூசுறதுனா வெறும் முகத்தில் மட்டும் பூசிப்பாங்க. பல பெண்கள் உங்களுக்கு கொண்டு உடலெங்கும் பூசிப்பாங்க. அது பார்க்கணுன்னா நீங்கள் வேணால் அவனுக்கு ஒரு படத்தை வந்து போட்டு விடுங்க. இது அந்த பூவிலங்கு படத்தில் வந்து குயிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கிற காட்சியில் வந்து மஞ்சள் பூசுகிற மாதிரி இருக்கும். வேணா அதை வேணால் போட்டு விடுங்க. ஒரு படத்தில் தான் நான் சொல்கிறேன். பெண்கள் வந்து முகத்துக்கு மட்டுமே இல்லை சார், உடலெங்கும் பூசிப்பாங்க. நம்ம அன்னை தாய்மார்களும் சரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க குடும்ப பெண்கள் பெரும்பாலும் முகத்துக்கு மட்டுமே பூசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மருத்துவ குணம் உள்ளது. உடலெங்கும் பூசிக்கிறது எதுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மயிர்கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து இந்த ரோமங்கள் வளரும் போது அந்த ரோமங்கள் வளராமல் தடுக்கிறதுக்கும் அந்த மஞ்சள் பயன்படும். மருத்துவ குணம். இதுக்கு விளக்கம் கொடுத்தாவணுமா சார்? விளக்கம் கொடுத்து தான் சார். அவனை மரமண்டையாக தான் அவனை என்ன செய்ய முடியும்? அவனுக்கு அவன் மரமண்டையாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா மங்களகரன்றான். எது மஞ்சள் இருந்து மங்களகரன்றான். பெரியார் மண்ணில் போயிட்டு பெரியார் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டு போய் என்ன மங்களகரன் பேசலாமான்ற நான் தான் சொல்கிறேன். மஞ்சள் மங்களகரன்றதெல்லாம் கடந்து இது அது தூரத்துக்கு போடுங்க. மருத்துவ குணம் இருக்குன்னு நான் பேசுகிறேன். என் பாயிண்ட் அதுதான், அவ்வளோதானே தவிர அதுக்கு இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும்.
ஓகே. ஏன்னா அவன் பார்த்த பெண்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணும்னா அதுக்கு நானா பொறுப்பு. அவன் பார்த்த நடிகைகள், அவன் பயணப்படுற நடிகைகள்லாம் மஞ்சள் பூசணும்னா அதுக்கு நாமளா பொறுப்பு. நம்ம பண்பாட்டின் அடையாளமாகவே இருக்கு மஞ்சள். பெண்களுடைய அந்த வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து கலந்து இருக்கு மஞ்சள். அது காரணம் மருத்துவ குணம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் கேட்டேன், அவனுக்கு இந்த டாப்பிக்கே எடுத்துருக்கூடாது என்ன கேட்டான். அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குது சார். அதெல்லாம் நேராக போயிட்டான். 13ஆம் நூற்றாண்டில் காளிங்கராயன் இருந்தார், போயிட்டார். அந்த காளிங்கராயன் குடும்பம் இன்னைக்கு வந்து ஜமீன் இன்னைக்கும் வந்து பின்பற்றி இருக்கிறாங்க சார். ஜமீன் குடும்பம் ஊத்துக்குளி ஜமீன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் அவர் ஊத்துக்குளி ஜமீன், அன்னைக்கு உள்ள மன்னராட்சி காலத்தில் அவர் ஒரு மன்னராக பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்க ஜமீன், அவங்களோட வழித்தோன்றர்கள் வந்து ஜமீனாக இருக்கிறாங்க. அதுவா முக்கியம், அதுவா முக்கியம். எவ்வளவோ வந்து இல்லை சார். இப்போ இவர் இதை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா அந்த இலவசங்கள் காஞ்சிபுரத்தில் பேசினதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னதை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு. நீ சொன்னதே அறகுறையா தானே சொன்னேன். நீ சொன்னதே அறகுறையா தான்டா சொன்னேன். இல்லை நீ எங்க முழுசா சொன்ன? இல்லை, திமுக ஆட்கள் ஏவி விட்டு இணையத்தில் என் மேலே வன்மத்தை கக்குறாங்க, எப்போ என்ன முடக்கணும்ட்டு. சார் அதில் நீங்களும் அடங்குவீங்க. வந்துட்டார் அவரு. அதுதான் அதையும் சொல்லிடுங்க. மறுபடியும் வச்சவன் நான் தான். அதை வந்து சொன்னதை சரியாக புரிஞ்சிக்காம அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். வீடு அதாவது இலவசங்களுக்கும் சலுகைகளுக்கும் நான் இலவசத்துக்கு எதிரானவன், சலுகைக்கு கிடையாது அப்படி இப்படின்னு பேசுறாரு. முதல்ல நான் விஷயம் அவர் விஷனையே புரிஞ்சிக்காம விமர்சனம் பண்ணா எப்படின்ற மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. நீ உங்க விஷயம் என்ன சொன்ன, இதில் கூட நீ எஸ்கேப் ஆன ஒரு விஷயத்த நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன். நீ வந்து சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருக்கும் வீடு சொல்லலை நீ, அது வந்து அது வெறும் வாயில் சொன்னால் போட நடைமுறைப்படுத்தணும். எல்லோருக்கும் வீடு. நான் உன்னை கேட்குறேன், ஒரு நிறுவனம், நீ ஏதோ ஒரு நிறுவனத்தில் இருக்க, ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்க, ஒரு சினிமா இருக்கு, உன்னை நம்பி ஒரு 30 பேர் வேலை செய்கிறான் உன்னோட. நீ வச்சிருக்கிற கல்யாண மண்டபம், லொட்டு லொசுக்கி எல்லாத்தையும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு 50 பேர் வேலை செய்யலாம் சார். அந்த 50 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொந்த வீட்டில் இருக்கானா? அந்த 50 பேருக்கு உன்னால் சொந்த வீடு ஏற்பாடு பண்ணி தர முடிஞ்சுதா? ஏதோ ஒரு வகையில் சார், உன் நிறுவனத்தை வந்து லோன் வாங்கி ஏதோ ஒன்று நீ சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ணி அந்த இருக்கிற அந்த 50 பேருக்கு உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு ஏற்படுத்தி தர முடிஞ்சுதா? சொல்லுங்க. நடிகராக இருந்தால் அது பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருக்கும் வீடுன்ற அரசாங்கமாக வந்து நடிகரா ஒரு உன்னுடைய நிறுவனம், நான் நீ சொந்தமாக வந்து நீ உன் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு நீ வாங்கி சொல்ல, நீ பண்ணவும் மாட்டேன். நீ ஒரு கஞ்ச பிசுனா இருந்தது ஊருக்கே தெரியும். உங்கள் கட்சிக்கே இன்னும் நீ 10 பைசா செலவு பண்ணல. ஊரில் இருக்கிற தாலி எடுத்து செஞ்சுட்டு இருக்கிற, அதை விட்டுருங்க. நான் சொல்ல இருக்கேன்னா ஒரு வங்கியில் ஒரு நிறுவனத்தில் லோன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவன் சொந்த வீட்டில் இருக்கிறானான்றதை நீ உன்னால் உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். அப்போ பண்ண முடியாது. அப்போ இருங்க, நீ சொல்கிற என்னன்னு கேட்டால் எல்லோருக்கும் வீடுன்றல. இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஏங்க நான் உங்களுக்கு கேட்குறேன், எவ்வளோ பேர் வாடகைக்கு வீட்டில் இருக்கிறீங்கன்ற, கரெக்ட், நீ சொல்கிற மாதிரி வாடகை வீட்டு. இப்போ நீ எல்லாருக்கும் சொந்த வீடுன்ற, அதுக்கான வழிமுறை திட்டங்கள் என்ன சொல்லணுமா வேணாமா? எப்படி இதை செயல்படுத்த சொல்லணுமா வேணாமா? இல்லை இப்போ அஜித் இல்லை சொல்லு. நான் சீஃப் மினிஸ்டர்னா உலக வங்கியில் கடன் வாங்கி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி கொடுப்பேன் சொல்லு. ஏதாவது ஒரு வழிமுறை எப்படின்னு சொல்லணும்ல சார். சரி, அதுக்கப்புறம் நீ வந்து திட்ட வரைவு ஒரு மேலோட்டமாவது சொல்லணும். அதைத்தான் நானும் சொல்கிறேன், மேலோட்டமாக சொல்லு. இல்லை, இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, அது எனக்கு தெளிவான ஒரு பதில் வேணும். அஜித் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவருக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே சொந்த வீடுன்னு எழுதிய கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டாரு சார். ஏன் சார் நம்ம ஏன் சார் அதை சொன்னோம்னா வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி வரான்னு சார். எல்லாரும் தூண்டி வரான்னு கொடுத்த வீடை பிடிக்கிட்டார் ஒருத்தர்கிட்ட. அதை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. கொடுத்த வீடை பிடிங்கிட்டார். வேலையை விட்டு அனுப்பின உடனே அந்த வீடை பிடிக்கிறார். அது நடந்தது. நான் சொல்ல விரும்பல, இதெல்லாம் நடந்திருக்கு. வெள்ளத்தில் மக்கள் தள்ளாடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை இரும்பு கேட்ட இழுத்து மூடின்னு உள்ளே ஓடி போயிட்டானுங்க. கேட்டால் சொல்லிட்டானுங்க, கேட்டால் வந்து எங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்ட்டான். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபமே விஜய் இது கிடையாதுங்க, அது லீஸு கொடுத்தாங்கன்ட்டான். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது மண்டபம் அவருக்கு கிடையாதுங்க, ஃப்ளட்லேயே ஹெல்ப் பண்ணல. அதான் சார் இப்போ ரேவதி சொல்ல சார், கிழக்கு வாசல் படத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த அரண்மனை பங்களா வந்து என்னது, ஆனால் என்னது மாதிரி, இந்த ஊஞ்சல் என்னது என்னது மாதிரி, அந்த மாதிரி கல்யாண மண்டபம் வந்து விஜய் இது ஆனால் விஜய் இது மாதிரி. வெள்ளத்தில் தத்தளிச்சாங்க சார். இதே சாலை அவருக்கு சொந்தமான ஒரு இடத்த கொடுக்கலன்னு தங்கறதுக்கு கொடுக்கல சார். 4 நாளைக்கு தங்கறதுக்கு கொடுக்க பேசுறான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வீடு இல்லாதெல்லாம் வீடு வாங்கி கொடுத்துருவாரான், காரு பைக். அதுக்கப்புறம் 2வது டிகிரின்னு சொல்கிறேன். இன்னைக்கு எல்லா பெண் பிள்ளைகளும் 2 டிகிரி வச்சிருக்கு சார். பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப சொற்பமான பொய்ன்றார் சார். அவனுக்கு என்ன சார் தெரியும்? அவன் பிள்ளைங்க படிக்கிறதே அவனுக்கு தெரியாது.
அவன் பிள்ளைங்க என்ன படிச்சு என்ன பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியாது. பின்ன எப்படி இருக்கும்? அவர் டிகிரி முடிக்கலன்றது அவனே டிஸ்கண்டினியூ தானே சார். பின்ன எஸ்எஸ்சியை ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. ஆமாம் சார். காலேஜ் பிரின்சிபலை போய் மீட் பண்ணும்போது உங்கள் பையன் எப்பயுமே வெளில தான் நிற்கிறான், அது நான் வீட்டிலே வச்சுங்க நீங்கன்னு சொல்லிட்டாரு. கூட்டு போங்கன்ட்டாங்க. ஏன்னா லைல காலேஜெலாம் வச்சு மட்டும் தட்டி விட்ருவாங்க சார். நீ எவ்வளோ பேர் அப்பாட்டக்கரா இருந்தாலும் மண்டையில் ஒன்றும் ஏறல வெளியே கூட்டு போங்கன்ட்டாங்க. தலையில் தட்டி விட்டானுங்க. இது உண்மை. இது ஐயோ நீங்கள்லாம் என்னங்க விஜய் எப்படி சொல்கிறீங்க? அட பைத்து, இதான் உண்மை. தலையில் தட்டி அமுச்சு விட்டாங்க அவனை. இதை மேற்கோள் காட்டியே சொல்லலாம்ல, நான் படிக்கலாம், அந்த மாதிரி படிக்காமல் யாரும் விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும்னா, நேர்மையாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு பெரிய கல்ட்டாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காம என்ன செய்யணும்னா, எனக்கு கிடைக்காத கல்வி, எனக்கு தான் படிப்பு வரலன்னு சொல்லணும். வரல, எனக்கு படிப்பு வசதி வாய்ப்பு இருந்தது, எனக்கு படிப்பு வரல. இன்னும் கூட நீங்கள் சொல்லலாம், நான் பேச்சை கேட்கல, மருத்துவமனைகளை மேம்படுத்துவேன், மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன். என் தங்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா பணம் இல்லாதனால என் தங்கையை நான் இழந்தேன். உண்மை இது. ஆமாம், என் தங்கையை 6 லட்ச ரூபா பணம் இல்லாதனால என் தங்கையை நான் இழந்தேன். அது மாதிரி மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். எவ்வளோ விஷயம் பேசலாம் சார். இவர் கவர் பண்ணுறாராம்மா என்னென்ன வீட்டில் இருக்கிற அவனுக்கு தற்கூரிங்க எப்படி இருக்காங்க பாருங்க, ஐடியா கொடுக்குங்க. எல்லாருக்கும் வீடு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற 2 ஓட்டு விழுந்துடும். காலேஜில் எல்லோரும் டிகிரி கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டில் 2 ஓட்டு விழுந்துடும். எல்லாருக்கும் பைக்குன்னு சொன்னீங்கன்னா யங்ஸ்டர்லாம் கவர் ஆகிடும், அவங்க 2 ஓட்டு போட்டுறணும். ஓடா அறிவு கட்டினேன். அது கேட்டு என் பைக் வச்சு தருதலைங்க எல்லாம் ஊரை சுற்றிக்கினேன். அது சார் இருங்க இப்போ அதுக்கு விட மேலே போயிட்டு தொண்டர்கள் எந்த அளவுக்கு தாவேக்கா ரசிகர்கள் வீட்டில் ஓட்டு போடலன்னா எல்லாரையுமே விஷயம் வச்சு சொல்லுங்க. அந்த வீராங்கனையை பற்றி பேசுங்க. இப்போதான் வந்தீங்க கரெக்டாக. எது இந்த மாதிரி ஒரு மாபெரும் வீராங்கனையை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எது இப்போ புரியுதுங்களா? தப்பே கிடையாது சார். ஏன்னா இவனுடைய ரசிகை வேற எப்படி இருப்பாங்க? மேலே ஏறுறாராம் ஒருத்தர், இவர் இறங்குன்னு சொல்லுவாராம். நான் இறங்குறேன் ஆனால் எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாராம் அந்த மாடு. அவர் இறங்கின உடனே கேட்டால் நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன்னு இவர் சொல்லுவாராம். அவர் இறங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கூரி தலைவனுக்கு விஷம் வச்சு கொள்ற மாதிரி தானே ஒரு ரசிகை கிடைப்பா. ஆனா அந்த பன்னாரா என்ன சொல்லுது? இது ஓட்டு இருக்கு, அந்த பன்னாரான்னு போட்டுங்க, அது எதுடா இருக்கட்டும். அது என்ன சொல்லுது நான் கேட்டா, எவ்வளோ பெரிய கொடூரம் சார் இது, எவ்வளோ பெரிய கொடூரம். மன்னிக்க இந்த நிமிஷம் வரைக்கும் அறிக்கை விடல சார். அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தற்கூரிகள் இந்த நிமிடம் இப்போ நம்ம பேசுறோம்ல சார், இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் விஜய்க்கு மானம் ஈனம் சூடு சொன்ன ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்நேரம் ஒரு பொறுப்பான ஒரு அறிக்கை விட்டு கண்டிச்சிருப்பாங்க. இது போன்று பேசுவதை தவிர்க்கவும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி எப்படி டெவலப் ஆகிட்டு வருது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட பிடிக்காது, எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அதாச்சா. ஆமாம். ரெண்டாவது ஒன்று சொல்லுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐசியூவில் வந்து குழந்தைய விட்டு நான் வந்து விஜய்கிட்ட வந்திருக்கிறேன், விஜய் பார்க்க வந்திருக்கேன். 2. 3வது ஒரு அம்மா சொன்னாங்க என்னன்னு கேட்டேன், என் பிள்ளை போனால் கூட பரவாயில்லன்னு. இப்போ 4வது எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? விஷம் வச்சு கொள்கிறேன். ஓட்டு போடனா விஷம் வச்சு கொள்வேன். இல்லை இந்த மக்கள் வந்து தாவேக்கான்ற கட்சியை தடை செய்யணுன்ற நான் இது தமிழில் வைங்க இதை. இல்லை சார், இவங்க வந்து புதுசாக இங்கிருந்தோ வந்து குதிச்சவங்க கிடையாது, இங்கே இருந்தவங்க தான். இந்த விஜய் வந்து அரசியல், அதாவது அவருடைய சுயநலத்துக்காக வராரோ, மக்களுக்கு நல்லது செய்கிறேன்றாரு, வந்துட்டு அந்த ரசிகர்களை அரசியல் ஆக்கணும், ஓட்டு போடணுன்றதுக்காக அவங்கள தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாரு. அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தூண்டி விடுறதுன்ற அட்ராக்ட் பண்ணுற இந்த சிந்தனைக்காக இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டாக போகிறாங்க. பையன் செத்தாலும் பரவாயில்ல சார், அதுதான் சார். குழந்தை ஐசியூ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புரிஞ்சுங்க சார். இங்கே ஏற்கனவே பல நடிகர்கள் இருக்கிறாங்க, யாராவது எந்த ரசிகராவது இது நீங்கள் ரஜினி கூட அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிட்டு தான் இருக்கும். கமல் வந்துட்டாரு, இதுக்கு முன்னாடி வந்த டி ராஜேந்திர இருக்காரு, விஜயகாந்த் இருக்காரு, எல்லா நடிகர்கள் எடுத்துங்க சார். பாக்யராஜ், யாராவது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்களா? இதுவே செட்டிங். எது தெரியுமா? எது செட்டிங் தெரியுமா? அவர் மேலே ஏறிக்கிட்டு நான் இறங்கினா முத்தம் தான் கொடுக்கணும்னு சொன்னது தான் பார்த்தீங்கன்னா அதுவே செட்டிங் தான். இது இல்லை சார், என்னோட ஐயப்பாடு என்னன்னா, இவங்களை இந்த மாதிரியே வச்சுக்கணும்னு விரும்புதா? அதை பெருமையாக நினைக்கிறானுங்க சார், அதை பெருமையாக நினைக்கிறானுங்க. இல்லைன்னா இந்நேரம் நான் அதனால தான் நான் சொல்கிறேன், இந்நேரம்லாம் கண்டிச்சு இது வரைக்கும் சொல்லுங்கள், கடந்த காலத்தை சொல்கிறேன். நீங்கள் வந்து பெண்கள் வந்து கண்ணியமாக நடந்துக்கணும், கண்ணியமாக பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது எப்பயாவது பேசியிருப்பாங்களா? இப்போ புரியுதுங்களா? இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் நம்ம சங்கி கூட்டங்கள் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் சார். அது உண்மையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு 30 ஆண்டு காலம் பயணத்தில் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்குன்னா இந்த பிஜேபின்ற கட்சி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பயணத்தில், அது வாஜ்பாய் காலத்துலேருந்து நான் சொல்கிறேன்,
தமிழ்நாட்டில் வேறு உணவு விடாமல் பண்ணது வந்து வேறு உணாமல் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, மறுக்கவே முடியாது. இப்போ அடுத்த கட்டமாக இங்கே வந்து ஒரு முனைப்போடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் மட்டும்தான். ஏன்னா எடப்பாடியை சொல்ல முடியாத ஒரு கூட்டணியில் இருக்கிறார். ரைட், புரிஞ்சிச்சுங்களா? எப்படி இருந்தாலும் கடந்த காலத்தில் கூட்டணி வச்சால் கூட கலைஞர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க இவங்களுடைய வந்து பிஜேபியோட ஒரு மறைமுகமான வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகன்றதை விட இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. அப்போது சங்கி கூட்டங்கள் வந்து தப்பிச்ச நாமோ இது ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு நம்ம அதிமுகவை இது பண்ணிட்டு இல்லாம ஆகிட்டு அந்த இடத்துல அதுதான் சார் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா குளத்துல வந்து குதிக்க வேண்டிய நாமும் ஸ்லிப் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே விழுந்துட்டோம்னு கேட்டிங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். கூவாத்தில் விழுந்துட்டோம். இப்போ விஜயோட கட்சி கூவாறு, அதாவது விஜயோட ஃபாலோவர்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்துடக்கூடாது. சான்ஸே இல்லை சார். எப்படி சார் இது? எப்படி சார் இந்த வார்த்தை நீங்க விளையாட்டா சொன்னாலும் சரி இல்ல தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் என்ன ஆகும்? அடுத்த கட்டம் வந்து இப்போ ஏன் இது நடக்காது? நாளைக்கு செயல்படுத்த முடியாது, செயல்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா எங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க, நான் சூசைட் பண்ணிட்டேன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் ஓட்டு போட சொன்னேன், ஏன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு, ஆமாம் அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டோம், இல்லை எங்கள் குடும்பத்தில் யாருமே ஓட்டு போடல அதனால விஷம் வச்சு கொண்டுட்டேன். எவ்வளோ பெரிய வந்து ஒரு இல்லை எலெக்ஷன் இந்த சூழ்நிலை இந்த நிமிடம் வரைக்கும் சார் அத்தனை பேரும் தற்கொலைகள்ன்றதுக்கு ஒரு அடையாளம் நான் சொல்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் எவனுமே அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்து இல்லை சார். பொதுவாகவே அரசியல் கட்சியில் தலைவர் கைதாகும் போதோ ஏதோ நடக்கும்போது இந்த சூசைட் நடக்கிறதெல்லாம் நடந்திருக்கு சார். தீ குளிக்கிறது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அப்போது இங்கே வந்து கொஞ்சமாக இவங்க அதாவது ஒரு சின்ன தீப்புரையை கலப்பி விட்டா பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுது? தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக மு க ஸ்டாலின்ற ஒரு தலைவர் கண்டிப்பாக தேவைன்னு தெரியுதா? இந்த தற்கொலை கூட்டங்கள் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இவனுக்கிட்ட இருந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவர் தேவைன்னா அது மு க ஸ்டாலின் தான், உதயநிதி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தற்கொலை கூட்டங்கள் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி முழுங்க பார்க்குறான். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆபத்துன்றீங்க? ஆபத்தான தாவேக கட்சி தடை செய்யணும்ன்ற நான் தடை செய்யணும். இங்கே யாரா தீய சக்தி? அறிவு கட்ட நாயே, யார் தீய சக்தி? தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்ற யார் தீய சக்தி? நரம்பு புடைக்கன்ற தாவேக்கா தூய சக்தி. இந்த டயலாக் வந்து தீராஜர் ஒன்றா எழுதி கொடுத்துருப்பார். ஒன்றா கேட்கணும், அவர் ஃபோன் பண்ணி கேட்கணும், டிஆர் நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களான்னு. இது மாதிரி எத்தனை டயலாக் எழுதி கொடுத்தீங்கன்னு. இந்த தீய தூய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எது தூய சக்தி இருக்கிற முதல்ல இதை முடிச்சிடறேன். உங்கள் கதையை முதல்ல இப்போ முடிச்சிடறேன். எது தூய சக்தி சொல்லுங்கள்? யார்? ஆதவர்ஜின கூட இருக்க தூய சக்தியா? சாரா விற்கிற புஷியானது இருக்கிற தூய சக்தியா? சொல்லுங்கள், எது சார் தூய சக்தி? என்ன சார் புஷி சாரா? ஆமாம், சாரா வியாபாரி தானே அவன். இதில் என்ன இருக்குது? சாரா வியாபாரி தானே சார் அவன். இன்னும் இருக்குது சார், கடை இருக்குது சார், வேணும் போட்டு எடுத்து அனுப்புவோம் உங்களுக்கு. வாங்க உன போய் கேட்கலாம். வெற்றி கழகம் அதோட சார் பொதுச் செயலாளரை போயிட்டு சாராய கடை வச்சு இன்னும் சாராய கடை நடக்குது. பாண்டிச்சேரியில் சாராய கடை நடக்குது. என்ன பேசுறீங்க நீங்கள்? ஆதவர்ஜின வச்சு எப்படி நீங்கள் வந்து தூய ஆட்சி அமைப்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லுங்கள். அவன் வந்து லாட்ரி, நீ பிளாக் டிக்கெட்டு, நீங்களாம் சேர்ந்து இன்னொருத்தர் வந்தார். யார்? செங்கோட்டையன். அவர் தூய சக்தி. நாஞ்சில் சம்பத்தை பற்றி பேசவே இல்லையே சார். நாஞ்சில் சம்பத் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்து தயவு செஞ்சு நாஞ்சில் சம்பத்னு சொல்லாதீங்க. அவர் மூங்கில் ஜம்பத் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. மூங்கில் ஜம்பத் ஜம்ப் பண்ற ஒரு நாள் கட்சியில் வந்து கட்சி அடுத்தடுத்து கட்சி தாண்டதுனால ஜம்பத் அவர். சரி, எப்போ வேணாலும் போவார் சார். இதை வந்து இப்போ ஏன் அவரை வர வைக்கல? ஏன் வர வைக்கலன்னு தெரியல உங்களுக்கு. அவன் வந்து 10 நிமிஷம் பேசுனா 1 மணி நேரம் பேசுவான். ஏன்னா அதுக்கான பேட்டா எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோ பேட்டாவை கணக்கு போட்டு கேட்பான். எது 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன் தம்பி, அதுக்கேற்ற பேட்டா கொடுங்கன்னுவான். அதனால நீ வர வேணான்ட்டாங்க. வர வேணான்ட்டாங்க. நீ கேட்டது என்ன? 30 லட்சம் அங்கே கேட்டேன், கொடுத்துட்டோம். நான் சொல்லும் போது நீ போய் பேசு, அவ்வளோதான். மாவட்டம் தோறும் போங்க. தலைவர் பேசும்போதெல்லாம் நீங்கள் வராதிங்க. அப்போ நீங்கள் வந்து 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுவீங்க, தலைவர் டம்மி ஆயிடுவார். அதுக்கு தான் வர வேணான்ட்டாங்க. மூங்கில் ஜம்பத்தை. இப்போது செங்கோட்டைன்னு இதெல்லாம் கொடுத்தாரு. ஆமாம், கொடுத்தாருன்னு மொட்டையாக சொல்லாதீங்க. என்ன கொடுத்தாரு சொல்லுங்கள். இதெல்லாம் கொடுத்தாருந்துங்க. அவர் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். விஜய்க்கு சால்வை போடுற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிது? யாருக்கு கிடைச்சிது? செங்கோட்டையின் தோழிக்கு கிடைச்சிது. தோழி தானே சொல்லணும். அதான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஏன்னா நட்பு கலகம் ஆயிடுச்சு. நண்பா நண்பி அப்படி ஆயிடுச்சு. எது நண்பா நண்பி தோழா தோழினா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல சார். ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். அது வந்து அவன் தொடர்ச்சியாக சொல்கிறான். என்னன்னு கேட்டால் நண்பா நண்பி தோழா தோழின்றான். ரெண்டுமே ஒன்று தானடா.
சரி, ஏதோ ஒரு பக்கம் நன்றின்ற சொல்லாடல இதுவரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற தோழிகளுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, விஜய்க்கு வந்து சால்வை போட்டு வரவேற்க கொடுக்குற அந்த வாய்ப்பு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைச்சிருக்கு? செங்கோட்டையினுடைய தோழி கிடைச்சிருக்கு. அது சந்தோஷம் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவ்வளோதான். இனிமேல் வந்து செங்கோட்டையன் வந்து மணிவண்ணன் சொல்கிற மாதிரி ஊட்டிக்கு தனியாக தான் போகணும். ஓகே. இல்லை சார், இப்போது எம்ஜிஆர் இருக்கும்போது செங்கோட்டையன்னு பாலிடிக்ஸ் பண்ணவர், அம்மையார் ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்குங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது பாலிடிக்ஸ் பண்ணாரு சார். 5 நிமிஷம் பேசல சார். 5 நிமிஷத்தில் பேசுனதுல விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ வந்து முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால முதலமைச்சர் ஆகிடுவார் போல இருக்கு. விஜய் முதலமைச்சர் ஏன்னா அவர் பேச வந்து புரட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு இது பழக்க தோஷம் வந்துருச்சு. புரட்சி தளபதின்றார். புரட்சி தளபதி யார் நீங்க சொல்லுங்க? இப்போ உங்க வாயிலே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புரட்சி தளபதி யார் சார்? தெரியலையே சார். விஷால் தான் சார் புரட்சி தளபதி. இவன் வெறும் தளபதி. அவர் பக்கம் புரட்சி தளபதியா சுத்தி. ஆமா சார், புரட்சி தளபதி யாரு? என் தம்பி விஷால் தான். அப்ப பாத்தீங்களா யாரும் முதலமைச்சராக போறாரு? விஜய் முதலமைச்சராக சொல்லி இந்த ஆளுகிட்ட வந்து வர சொல்லி பேசுனா சார். விஷால் விஜயோடைய ஸ்டைலு அந்த செங்கோல் வாங்கந்து அம்மா சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு அவங்க இதெல்லாம் காப்பி சார். காப்பி பண்ணது நாஞ்சில் சம்பத் லாங்குவேஜில் சொன்னால் நீங்கள் என்ன கேட்க வரீங்களோ அதுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். நாஞ்சில் சம்பத்தோட லாங்குவேஜில் சொன்னால் ஜெயலலிதா அவர்களுடைய கொண்டையிலிருந்து விழக்கூட ஒரு சிகையின் இழைக்கு சமம் யாரு? ஜெயலலிதா. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து நாஞ்சில் ஜம்பத்தோட மூங்கில் ஜம்பத்தோட லாங்குவேஜ் சொல்கிறேன். ஜெயலலிதா கொண்டையிலிருந்து விழும், ரோமன்லாம் போட்டுக்காதீங்க, அழகாக டீசெண்டான ஒரு வார்த்தை, சிகையின் ஒரு இழைக்கு சமம் விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அவ்வளோதான். ஏன்னா ஜெயலலிதாவெல்லாம் நீங்கள் வாயால் வெறும் உச்சரிக்க முடியுமா அவங்க பேரை? நான் விஜய் நான் கேட்குறேன், ஜெயலலிதா பேரை உச்சரிக்க தகுதி இருக்கா உனக்கு? எவ்வளோ பெரிய வீராங்கனை. எம்ஜிஆருடைய பேரை உச்சரிக்க முடியுமா நீ? பிஜேபிக்கு எடுபடியா இருக்கிற எச்சத்தட்டை கழுவுற இடத்துல தான் நீ இருக்கிற. இதுதான் உண்மை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சனாதன சக்திகளின் தட்ட கழுவுற இடத்துல தான் நீ இருக்கிற. உண்மை இது. இந்த இடத்துல நீ பெரியார் மண்ணில் போயிட்டு சனாதன எதிர்ப்பு குறித்து நீ ஒரே ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நீ பயப்படுறன்னு சொன்னா அவங்க கட்சி ஆட்கள் பேசுறாங்களா? சிடிஆர் நிர்மல் திருப்பி வந்து நீங்க பேசுறீங்க. அவன்லாம் ஒரு ஆளா சார்? அவனே அங்கிருந்து வந்து அமைச்சிருக்காங்க, அவங்க தான் அமைச்சிருக்காங்க ஏஜென்ட்டா. இன்னும் சிடிஆர் நிர்மல்குமார்னோ பெரிய மூர்த்த வந்து பார்த்தீங்கன்னா பழுத்த வந்து பழக்கற்பையாக ஈக்குவலாக பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களே இந்த ரிட்டையர் ஆகிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்குறாங்க. சனாதன எதிர்ப்பு சக்தி நான் மீண்டும் நான் சொல்கிறேன் சார், சனாதன ஒரு எதிர்ப்பு சக்தியாக நீ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நடந்துக்கவே இல்லை. எங்கேயுமே ஆதரவு சக்தியாக நடந்துக்கிட்டேன். ஆதரவு சக்தியா இந்த இடத்துல நீங்கள் வந்து பெரியார் குறித்த பெரியாருடைய கொள்கை என்ன சார்? பெரியாருடைய கொள்கை என்ன? இல்லை, சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா? இங்கே ஆளுங்கட்சி திமுக, அவங்கள நாங்கள் எதிர்க்கிறோம், மற்றவங்களை எதிர்க்க சொல்லி அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. சரி, அப்படின்னு எப்படி தெரியுமா இருக்குது? இது எப்படி தெரியுமா இருக்குதுன்னா, ஆட முடியாத வந்து யாரோ வந்து ஏதோ கூடம் பத்தலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. உனக்கு எதிர்க்க திராணி இல்லை, தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, ஆளுமை இல்லை, ஆண்மை இல்லை. சீமானை எதிர்ப்பதற்கு உனக்கு ஆண்மை இருக்கா? முதல்ல அதிமுக பாஜகவை நாங்கள் விமர்சனம் ஏன் பண்ணணுன்றாங்க. சீமான்லாம் ஒரு பொருட்டே இல்லை. திரும்ப நீங்கள் சொல்லிக்கலாம் சார். எதுக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க தெரியுமா, அவன்லாம் ஒரு பெரிய ஆளா, நான்லாம் அவர்கிட்ட மோத முடியுமான்னு சொல்லிட்டு. நீ யார்கிட்ட மோதுவேன்? அப்படியே நீ சொல்லுங்க கேட்டா. நீ இப்போ நீ இவ்வளோ நாள் புலம்பிட்டு இருக்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இன்னொன்று இதை தவிர உனக்கு பேச தெரியல அப்படின்னு நான் சொல்றது. 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு சார். சார் என்ன சார் நிறைய பேசினாரு. உப்பு சப்பு இல்லாமல் இந்த காளிங்கராயன் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க. காளிங்கராயன் நான் சொன்னேன், ஒவ்வொரு மன்னருக்கு ஒரு இது இருக்குது சார். காளிங்கராயனுக்கும் நீ பேசுறதுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுதா? விஜயோட கனவுல வந்து யார் வந்து கட்சி ஆரம்பிச்சு சொன்னாங்க? நீங்கள் சொல்லுங்கள். உடனே நீங்கள் நடிகைகள் ஞாபகம் வருதுல்ல உங்களுக்கு? அப்படிதானே வருது. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, நீங்களாக கற்பனை பண்ணால் அதுக்கு நான் பொருள். இந்த காணொலி பார்க்குறோம் கற்பனை. விஜயோட கனவுல வந்து யார் வந்து கட்சி வந்து ஆரம்பிக்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த முருகர் இடத்துல யார் இருந்திருப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். யார் இருந்திருப்பாங்க சொல்லுங்கள். எப்படியும் அப்பா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு முடியாது சொல்லிட்டேன் அப்படிங்க சொல்லுது. அவருக்கு வந்து முருகர் வந்தார். உனக்கு யார் வந்திருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். எல்முருகனா? சொல்லுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேண்டியது தான். சனாதன சக்திகள் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு தூண்டுதலாக வந்து கனவுல வந்தாங்க, அவங்க நினைவிலே வந்திருப்பாங்க.
உனக்கு எந்த குறிக்கோளும் இல்லை சார், எந்த லட்சியமும் கிடையாது சார், எந்த இதுவும் கிடையாது. அந்த கூட்டம் இந்த சனாதன சக்திகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பைத்தியகார கூட்டம் இவனுக்கு பின்னாடி இருக்குது, அந்த கூட்டத்தை வச்சு திமுகவை அழிக்கணும், திராவிட இயக்கங்களை அழிக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். சமீபத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க சார். எஸ்எஸ்சி வந்து அவருடைய உழைப்பில் தான் வந்து சொல்கிறாங்க அந்த வீடே கட்டினாருன்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ்சிக்கு இப்போ தனி வருமானம் அவருக்கு இருக்குது, அவருக்குன்னு ஒரு வருமானம் இருக்குது. அவர் தனியாக வந்து ஒரு கிரகப்பிரவேசம், அந்த கிரகப்பிரவேசத்துக்கு மாடு வந்தது சார். மகன்ற ஸ்தானத்தையும் வரல, மாடே வந்தது. இவன் போவே இல்லை. இவன் அம்மா பற்றி அப்படியே பேசும், சிலாகிக்கிறோம். தாயினா என்ன தெரியுமா? சரி அதை விடுங்க சார். இன்னொரு பக்கம் எடுத்துங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு ஓப்பனாக கேட்குறேன், இந்த காணொலி பார்த்துங்க. உங்களுக்கு ஒரு துக்கம் துயரம்னா நீங்கள் யார் மடியில் சார் படுப்பீங்க? அம்மா இருந்தால் அம்மா மடியில், தாரம். அம்மா இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்த மடினா மனைவி தான். மனைவி. இவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இவனுக்கு. நீங்கள் சொல்லுங்கள். தாய் ஸ்தானம் தான், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப கிளியராக பேசுகிறேன். 2 மடி தான் சார் நமக்கு சொந்தம், வேறு எந்த மடியும் கிடையாது. மகள் மடி நிரந்தரம் கிடையாது, கல்யாணம் பண்ணி போயிடுவா, முடிஞ்சு போச்சு. 2 மடி தான், ஒன்று தாய்மடி, அடுத்து தாரத்தின் மடி. இவனுக்கு 2 மடியுமே கிடையாது. யார் மடின்னு உங்களுக்கு யோசனை வருது இல்லை? வந்தால் நான் பொறுப்பு கிடையாது, வருது. யாரோ வராங்க தெரிஞ்சு, உங்கள் முகத்தை பார்க்கும்போதே வந்து அவங்களா இவங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க. இந்த இலவசத்தை வந்து ஓசின்னு சொல்லி இது பண்ணுறது என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா? நான் வருவேன், விஜய் வருவான். கிழிச்சார் இவர் வந்து கிழிச்சார். தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வருவேன். ஆமாம், கிழிச்சார் இவர் வந்து. இதை பார்த்தோம்ல திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டாரு. சொல்லுங்க, ஏன் இந்த கரூர் சம்பவத்துக்கு கூப்பிட்டு பார்க்கலையா சார்? ஐயோ சார், நீங்கள் திரும்ப கரூர் சம்பவமே இவன் தான் சார், சரி இவன் தானே சார். கரூர் சம்பவத்துக்கு முழுக்க காரணமே இவன் தானே. கொஞ்சம் லேட்டாக புரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு சார் இந்தியாவில் எந்த கட்சிக்கு தலைவர் வந்து ஒரு ரேலி போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு உலகத்தில் சொல்லுங்க. அமெரிக்க அதிபராக கூட ரீகன் இருந்தார், நடிகர், அவரும் நடந்திருக்கா? எந்த உலக நாட்டில் எங்கே சார் வந்து ஒரு கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலியில் வந்து நெருக்கடியில் சாவாங்க? எங்கேயுமே நடந்து கிடையாது. 2வது இலவசம் சொல்றீங்க தெரியுமா சார்? எனக்கு நான் ரொம்ப தீர்க்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எந்த மொழி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சார், உங்கள் இஷ்டம் சார். அது ஓசின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் கேலி கிண்டல், இலவசனா கேலி கிண்டல். பொன்முடி சொன்னது தப்பு தான் சார். நாங்கள் சொல்லக்கூடிய துணியை பொறுத்து இருக்கு சார். இப்படி சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு இருங்க, முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன். எப்படி சொன்னாலும் இலவசன்றது ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாதுன்ற நான். நீங்க விலை இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் வரி பணத்துல கொடுத்துட்டு என்ன இலவசம்ன்றாரு. ஒன்று சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. மக்கள் வரி பணம் தானே இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. நாலு நீ டேக்ஸ் கட்டாதடா, நீ வந்து எதுக்குமே டேக்ஸ் கட்டாத. மக்கள் வரி பணத்தில் தானே எல்லாமே நடக்குது. எதுக்கு நீ ரோடு மக்கள் வரி பணத்தில் ரோடு போடுறாங்க, எதுக்கு நீ டேக்ஸ் கட்டாத? நாம் கொடுக்குற டேக்ஸ் எங்கே சார் போகுது? நீங்கள் ஏதோ அரசுக்கு ஒரு கட்டணத்தை கொடுக்குறீங்கல்ல, அது எங்கே போகுது? நீங்கள் சொல்லுங்கள். வீட்டுக்கு வரி கட்டுறீங்க, அது எங்கே போகுது? அடிப்படை அறிவே இல்லாமல் பேசினுக்கிறான், நீங்களும் அவன் தலையாட்டுனுக்கிறீங்க. ஒரு அரசுக்கு கொடுக்குற ஒரு கட்டணமாக கொடுக்குறது எல்லாமே திருப்பி மக்கள்கிட்ட தான் வருது. அந்த அரசு குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ பண்ணணும்னு நினைக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விலையில் வந்து குறைக்கணும்னு நினைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பஸ்ஸே எடுத்துங்க சார், பஸ் எடுத்துங்க. அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு இலவசம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்களுக்கு கட்டணம் இருக்குது, பெண்களுக்கு இலவசம் கட்டினா. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் வந்து ஒரு ஆணை சார்ந்து தான் இருக்கணும். ஏன்னா சில குடும்ப பெண்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு வரக்கூடிய இடத்துல இல்லை, இப்போ தான் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக கூட அதை கூட வந்துடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகளுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி கொடுக்குறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா இலவசம்னு நீங்கள் எடுத்துங்க, விலை இல்லைன்னு எடுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி ஆடுறதுக்கு அந்த திட்டம் பயன்படுத்து. இப்போ நீங்கள் எடுத்துங்க, ₹1 எங்கே இட்லி கிடைக்குது? ஒரு இட்லி 5 ரூபா வெளியில் ரோட்டில். அம்மா உணவகத்தில் ₹1 இட்லி கிடைக்குது. அதுக்கு நீங்கள் என்ன கேட்டால் கிட்டத்தட்ட அது ஒரு இலவசம் மாதிரி தான், மானியத்தில் கிடைக்குதுன்னு. அதுதான் நான் சொல்கிறேன். பல விஷயங்கள் இருக்குது சார். இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை இல்லான்றது கேட்டால் இப்போ நான் கேட்குறேன், நீ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற சார். அசிங்கம்ன்ற உன் மனசில் இருக்க அசிங்கம், உன் எண்ணத்தில் இருக்க அசிங்கம். இலவசம்ன்றது நல்லா மீண்டும் கூட நான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு அவன் சொல்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வருது, பொங்கல் இனாம்னு சொல்கிறீங்க, பொங்கல் பரிசுன்னு சொல்லலாம், பொங்கல் இலவசம்னு சொல்லலாம், பொங்கல் விலையில்லா பொருள்னு சொல்லலாம்.
என்னடா டேய் பேசுற லாங்குவேஜ்ல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? கிஃப்ட்னு சொல்லலாம், பொங்கல் கிஃப்ட்னு ஆங்கிலத்துல சொல்லிக்கலாம், சரிங்களா? பொங்கல் பரிசுன்னு சொல்லலாம். பொங்கல் பரிசுன்னு சொல்றது தான் அதுதான் சார். இப்ப குடிகாரனா என்ன சார் அர்த்தம்? மதுப்பிரியர்னா ரெண்டும் ஒன்று தானே சார்? டீசெண்டா சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது அதான் உன் நோக்கம் இல்ல, பொருள் ஒண்ணுதான். சொல்லாடலை பத்தி சொல்லல, என்ன சொல்ல வராப்புலன்னா இது எல்லாமே மக்கள் வரி பணம் தானே, அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ கொடுக்கலாமா வேணாமா? அது சொல்லணும்ல அவன் என்ன சொல்ல வரான்? இது ஏன் இந்த விமர்சனம் வந்ததுன்னா, இவர் வந்து சர்க்கார் படத்துல தூக்கி போட்டு உடைக்கிறாரு ஃபேன் மிக்சியை, அப்புறமா பைக்கு வீடு காருன்னு பேசுறாரு. அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சலுகைகளுக்கு எதிரானவன் இல்ல, இலவசங்களுக்கு தான் இதுன்ற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றேன், அவன் வந்து சரியான ஆம்பளையா இருந்தா இந்த செயல்பாடுக்கும் பாருங்க கிங் உட்ஸ் சவால் விடுறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் உனக்கு பிடிக்காது இல்லடா, புரியாதுல்ல, எங்களுக்கு டிக்ளேர் பண்ணுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தாக்கா இலவசமா எதுவுமே நாங்க வழங்க மாட்டோம். சொல்லு பாருங்க, டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. வந்துருவாரா ஆட்சிக்கு? கீச்சிருவாரு. இதை சொல்ல சொல்லுங்களேன், தைரியமா சொல்ல சொல்லுங்க. நான் ஆட்சிக்கு வந்தாக்கா நான் இலவசமா எதுவும் வழங்க மாட்டேன் சொல்லு. உனக்கு பிரச்சனை அது கிடையாது. இலவசம் சொல்லாதீங்க, அப்ப வேற என்ன சொல்றது? விலை இல்லைன்னு சொல்லலாமா? விலை இல்லாத சொல்லலாமா? இப்போ நீயே வந்து பார்த்தீங்கன்னா உணவு ஏதோ டிஃபன் ஏதோ ஒரு ஏதோ காலையில் ஏதோ எங்கேயோ ஒரு சில இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விலை இல்லா உணவகம். அறிவு இருக்கா சார் அடிப்படையில்? அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு பைத்தியம் போல பேசிட்டு இருக்கிறான் பாருங்க. இலவசம் சொல்லாதீங்க, அரசு இருக்கிறதா, அரசு வந்து பார்த்தா அப்போ நீ வரி கட்டாத, வரி பணத்தில் தானே எல்லாமே ரோடே போடுறாங்க, எதுக்கு நீ டேக்ஸ் கட்டுற? வீட்டு வரி கட்டாத, நாளிலேருந்து நான் எதுக்கு கட்டணும்? நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு. இப்போ புரியுதுங்களா? இவன் ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுவான். இவன் அப்படி பண்ணா நான் என்ன சொல்ல கேட்டனா, எதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்? இப்போ இலவசமே கிட்டத்தட்ட அப்படி தான் சார். மக்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் சார் இலவச திட்டம் எல்லாமே, விலையில்லா திட்டம் எல்லாமே. கலைஞர் டிவியை கொடுத்தாரு, பட்டி தொட்டி எல்லாம் டிவி உள்ளே போச்சு. அந்த அம்மா வந்து மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, பட்டி தொட்டி எல்லாம் மிக்சி கிரைண்டர் ஃபேன் 3 கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, நகரத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த அவங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்றது தெரியாது. இந்த கிராமப்புறத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அந்த 1000 ரூபா வந்து பெரிய தொகையெல்லாம் கிடையாது, ஆனால் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுடைய அடிப்படை சாதாரண சின்ன சின்ன தேவைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எது 1000 ரூபான்றது உங்களுக்கு தெரியும் சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கட்டினா ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ணாக்கா 1000 ரூபா முடிஞ்சிடுச்சு. 30 ரூபா 35 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணாங்க. அந்த 35 ரூபா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏதோ அவங்களுடைய தேவை, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் இல்லை, ஒரு சிறு தேவையை, சிறு தேவை தானே சார் 35 ரூபான்றது. என்ன கேட்டால் 3000 ரூபா 5000 ரூபா கொடுக்கலாம் சார். ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா கூட பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஆனால் அந்த குடும்ப பெண் இதில் என்ன உங்களுக்கு வர என்ன பிரச்சனை? இப்போ அந்த அடிப்படை தேவையோ இன்னொருத்தர்கிட்ட அது நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை என்னன்ட்டு. ஒரு நாளைக்கு 20 ரூபா 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வயதான பெண்கள் வந்து ஒரு சராசரி குடும்பத்தை கூட பார்த்தீங்கன்னா கூச்சப்பட்டுட்டு வெளியில் போயிட்டு யார்ட்டையாவது ஒரு 20 ரூபா கிடைக்குமா ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா சொல்லி போய் பிச்சை எடுக்காத அளவுக்கு சில குடும்பங்கள் இருக்காங்க. பிள்ளைகள் கண்டுக்க மாட்டேன்றான், புருஷங்காரனை உருப்படாமல் இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஜாக்பாட் மாதிரி அவங்களுக்கு வந்து உண்மையிலே. ஏன்னா ஒரு பெரிய விஷயம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 500 நோட்டு. அதை சில்லறையை மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா 30 ரூபா வச்சு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்துறேன்னா உனக்கு பிரச்சனை பேர்லையா ஸ்கீம்லையாடா? அதை சொல்லு முதல்ல. அதையா சொன்னா சார் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த ஸ்கீமில் தான் பிரச்சனை இல்லை பேரில் தான் பிரச்சனை. இலவசம் சொல்லாதீங்க. அரசியல் பேசுனதை விட நான் என்ன பேசுறேன்ன்றது உங்களுக்கு என்ன முக்கியமா? நான் 8 நிமிஷம் பேசுறேன், 9 நிமிஷம், அது என்ன சொன்னது சார்? நான் தான் சார் சொன்னேன் முதல்ல. அப்படின்னு 7 நிமிஷம் பேசுறேன், 9 நிமிஷம் பேசுறேன், அதில் 10 நிமிஷம் தகராறு. 10 நிமிஷம் தகராறுனா என்ன? இதுல 2-3 இடத்துல இதுலயே பேப்பர் பறந்தா பேச முடியல சார். அதுதான் சார் அவன் கதை. இது பார்த்தீங்கல்ல, ஏதோ சமசோட புண்ணியத்தில் வந்து அவன் பேப்பரை மிஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து பேச்சு தடைப்படும் போதெல்லாம் மக்களை காமிச்சு இது அந்த வேலையை தான் பண்ணானுங்க. இந்த பாலிமரம் இந்த புதிய தலைமுறை அதுதான் பண்ணானுங்க. எப்போல்லாம் அந்த பேப்பர் பறக்குதோ, ஏண்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதடா, எவ்வளோ நல்லா பார்க்குறோம் நாங்கள், காசு வாங்கின ஊடகம்லாம் அதான் செஞ்சுது. அவன் எப்போல்லாம் வந்து பேச்சு தடைப்படுதோ, எப்போல்லாம் திருத்துன்னு முழிக்கிறானோ, எப்போல்லாம் வந்து பேப்பர் பறந்த போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெக்ஸ்ட் ஜம்ப் ஆகுதோ, அப்போல்லாம் வந்து இதிலே பாதி சாப்பிட்டா இதான் உண்மை. அவன் தலையில் தள்ள அடிச்சுப்பான் யார்? ஜான். இவரை வச்சுக்கிட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை சொல்லுவான், இவனை வச்சுன்னு என்னால் முடியலடா பாவிங்க. ஒரிஜினல். ஆமாம், அதான் இவனை வச்சுன்னு என்னால் முடியலடா பாவிங்க, பாதி சாப்பிட்டான்.
இதே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க 1 மணி நேரம் ஸ்கிரிப்ட் அது அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டு சார் நீங்களே சொல்லுங்க சார். நீ பேசுற தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு வந்து அந்த முகத்தை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பாருங்க சார். நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க சார்? போயிருக்கீங்களா? ஏதாவது பேஷண்ட்டை பார்க்க போயிருப்பீங்கன்னு வச்சுங்க, சரிங்களா? நான் போயிருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போல. அது ஆனால் போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம இவன் வீட்டுக்கு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு வாரம் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஏன்னா அப்படி தானே இருக்குது. இதில் ஒரு கேள்வி, ஏன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முகத்தில் வந்து சில பேர் வந்து அந்த உச்சத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா, இது அந்த மனநல பாதிக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த முகத்தை நான் பார்த்தேன் அப்படியே. இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி, நான் சக்தியாக இருக்கேன் சக்தியாக இருக்கேன் சக்தியாக இருக்குன்னு அன்னபூர்ணி சொல்லிச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் சார். நான் சக்தியாக இருக்கேன்னு சொல்லுச்சு இல்லை, அதையும் இவன் வந்து தீய சக்தி சொல்ல ஒப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும், அப்படியே மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ இந்த கூட்டம் ஓரளவுக்கு நல்ல இதுவாகவே நடந்தது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்தது போனது எல்லாமே. இப்படி இருந்தாலும் கார் பின்னாடி வந்து வரும்போதும் சரி போகும்போதும் அந்த பின்தொடர்ந்து ஒரு பெண்மணிக்கு மண்டை உடஞ்சி ரத்தம்லாம் வந்தது. நம்ம பேசின மாதிரி என் பையன் பரவாயில்ல போனால் பரவாயில்ல, அவரை நாங்கள் கிட்ட பார்த்தோம், 2 குழந்தைங்க போனால் பரவாயில்ல, அவரை கிட்ட பார்த்தோம், காசு வந்தது, அப்புறம் ஐசியூவில் இருந்து குழந்தைய விட்டு வந்தது, விஷம் வரைக்கும் வந்துடுச்சு. இந்த பின்னாடி வேணான்னு சொல்லி அறிவுறுத்தியும் இப்படி போகிற கூட்டம், இதோட நீட்சி ரொம்ப ஆபத்தானதுன்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவரும் பத்திரமா போங்கன்னு தான் சொன்னார் விஜய். அப்படி இருந்தும் நம்ம சொல்ல ஆரம்பித்த பிறகு அதுதான் அதெல்லாம் போன கூட்டத்தெல்லாம் சொல்லலை. நாம கழுவி ஊற்றின பிறகு இப்போ ஒன்றா மாற்றின்னு வரான். அதெல்லாம் வந்து நம்மக்கிட்டேருந்து வந்து அறிவுறுத்தல் மூலமாக கிடைச்ச அறிவு, அவனுக்கு சொந்தமாலாம் அறிவு கிடையாது, உண்மை. இன்னொன்று நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க சார். பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவனுக்காக சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஒரு வேலை, சரிங்களா? 1000 வந்து பேர் வந்து 1000 பேர் அறிவுள்ள 1000 பேரை வந்து நம்ம வந்து என்ன சொல்லிக்கிறதுனா வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு முட்டாள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போராட முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. புரியுது? முட்டாள் கூட்டம், இது முட்டாள் கூட்டம், வேற என்ன சொல்லணும், பைத்தியக்கார கூட்டம். அந்த பைத்தியக்காரனுக்கு தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் நாட்டை ஆள்வேன்ற நம்ம நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துங்க. அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேங்க. பிராண்டு அவன் முகத்திரையை கிழிக்கிறது தான் நம்ம வேலையேன்னு வச்சுக்கலாம். அதை ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு வரோம். அவன் ஒரு மீட்டிங்கில், அதுவும் இந்த மீட்டிங் தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2வது கூட்டம் குறைவாக இருந்த மீட்டிங் இதுதான். விக்கிரவாண்டியில் வந்த கூட்டம் இல்லை, நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. விக்கிரவாண்டி வந்த கூட்டம் கிடையாது, அதே மதுரை மாநாட்டில் வந்த கூட்டம் கிடையாது, கூட்டம் இல்லை. நீங்கள் டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வெற்றிடமாக இருக்குது. திருப்பூரில் இது மாதிரி ஒரு சிலது மேம்படுத்தணும், நெசவாளர்கள் இந்த பிரச்சனை அது இதுன்னு பேசியிருக்காரு. அங்கே பேசுகிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்காக எதுவுமே செய்யலை. மற்ற விஜயை தவிர்த்து மீதி பேர் பேசுறதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொங்கு மண்டலத்தில், சரிங்க சார், அது கூட சுட்டி கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில்துறையில் ஏன் அமைச்சரவை கொடுக்கல, திமுக ஏன் இந்த சாராயத்தையும் இதுவையும் கொடுக்குறாங்க, நாங்கள் அதெல்லாம் செயல்படுத்துவோம், அந்தந்த ஊருக்கு என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் நாங்கள் இது பண்ணி திறன்பட நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. மற்றவங்கெல்லாம் பேசுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க சார். சும்மா இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தது பேசுறது எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க. நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் ஆண்டு கட்சிகள் தான் டெவலப் ஆகலையா? மனசாட்சியோடு பேசுங்க. 2 கட்சி நீங்கள் பேசுங்க, திமுக அதிமுக ரெண்டுமே பேசுங்க. அவங்க ஆட்சியெல்லாம் நடத்தாது, இவர் வந்து நடத்தி கழிச்சிருவார். இவர் அனுபவமே இல்லாத நீங்கள் என்ன பண்ணிட்டு முடியாது. அனுபவம் இருக்குது இல்லை சார், எதுவுமே பண்ணலான்னு சொல்ல முடியாதுல்ல. 2 ஆட்சியும் நீங்கள் எடுத்துங்க, திமுக அதிமுக 2 ஆட்சியும் நீங்கள் எடுத்துங்க. சும்மா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் எவ்வளோ வளர்ச்சி நான் பார்த்துருக்கேன். இதே வந்து நம்ம பாருங்க, நல்லா பண்ணிக்கோ, பாரபட்சமாக பேசணும் எனக்கு என்ன கிடையாது. இதே கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அந்த கொடிசியா வளாகத்தில் நல்லா எப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க கொடிசியா கேம்பஸில் கோயம்புத்தூரில். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த கேம்பஸ் வந்து கேட்டால் அதே சுற்று வட்டாரத்தில் நான் சொல்லக்கூடியது வந்து முழுக்க கோவை சுற்றியுள்ள மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற அத்தனை தொழிற்சாலையும் வந்து அங்கே வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க. நான் போயிருக்கேன், 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன், 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன், இப்போது சமீபத்திலே நான் போயிருக்கிறேன். எக்ஸ்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடிசியா கேம்பஸில் நடக்கும். நீங்கள் அதை போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் இவன் காலை வச்சிருப்பானா விஜய் அந்த கொடிசியா கேம்பஸில்? இல்லை வந்து ஆதவர்ஜனா தான் காலை வச்சிருப்பானா? நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு பேசுங்க. அதாவது இதெல்லாம் நேரடியாக போய் பார்த்து கல அனுபவமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யலைன்ற உனக்கு முதல்ல ஒரு மாவட்ட வரலாறு தெரியுமா? முதல்ல உனக்கு பேச தெரியுமா விஜய்க்கு? நான் சவால் விடுறேன், வந்து உட்கார். ஈரோடு மாவட்டம் எப்படி உருவாச்சு வரலாறு அனுபவபூர்வமாக எதுவுமே தெரியாது சார். நான் சொல்கிறேன் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டம்
அதில் வந்து பிரிஞ்சு வந்த மாவட்டங்கள் பேசலாமா? எந்தெந்த மாவட்டங்களை இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் உருவாச்சு தெரியுமா? ஈரோடுக்கு அப்புறம் திருப்பூர் மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? எந்தெந்த தாலுக்காலாம் இருக்குது தெரியுமா? ஒன்றுமே வேணாம் சார், ஈரோடு போனான்ல, ஈரோடு எத்தனை தாலுக்கா இருக்குது சொல்ல பார்க்கலாம். சொல்லிட்டா தான் நான் போயிடுறேன், இங்கே நான் பேசவே போயிடுறேன். அதுதான் அவனை வந்து உட்கார சொல்கிறேன் நான். இது நீ வந்து உட்காரு, நீ பேசுகிறல்ல, நீ நான் இப்போ நான் சொல்கிறேன் சார், நீ பெரியார் கொடுத்து பேசுனா பெரியாருடைய ஒரே ஒரு தத்துவம் கூட அவனுக்கு தெரியல. எவ்வளோ பொன்மொழிகள் இருக்குது பெரியாருடைய பொன்மொழிகள். நீ கொள்கை தலைவர்னு சொல்கிற, ஒன்றே ஒன்று சொல்லிடுவேன், நீ ஒரே சரியான ஆம்பளை ஏதோ சவால் விட்டு ஒன்று முடிக்கிறேன் நான். பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை முழுக்க முழுக்க சாதி மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். பெரியார் சொன்ன வார்த்தை நீங்கள் அங்கே சொல்லிட்டு பார்க்கலாம். அந்தம்மா ரெண்டுக்கு நீ சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இடி ரைடு ஐடி ரைடு வந்துடும். ஒரே வார்த்தை தான், மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். சொல்றா பார்க்கலாம். நீ ஆம்பளை தான் சொல்றா, சேகர் அவர் நேரடி சவால் சொல்றா பார்க்கலாம். இதை நாளைக்கு சொல்றா, இன்னைக்கு சொல்ல வேணாம், நீ நாளைக்கு சொல்லு. பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் சொன்ன வார்த்தையை நான் முழக்கமிடுறேன். நான் நேற்று பேச மறந்துட்டேன், இன்னைக்கு நான் பேசுறேன். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். சொல்றா பார்க்கலாம். மயிறு மாதிரி பேசுற, உனக்கு தான் பேச தெரியுமா? பெரியார் வந்து எம்ஜிஆர் இழுத்துக்கிற கூட ஜெயலலிதாவை இழுத்துக்கிற, அது நீங்க உரிமை கொண்டாட முடியாது சொல்லிட்டாருன்ற மாதிரி. அடுத்து நீங்க கொள்கை தலைவர், இப்போ கொள்கை தலைவர் அறிவி. மு.க. ஸ்டாலின் கொள்கை தலைவர், உதயநிதி கொள்கை தலைவர், இன்பநிதி கொள்கை தலைவர். அதே மாதிரி இந்த பக்கம் வா, எது எம்ஜிஆர் கொள்கை தலைவர், ஜெயலலிதா கொள்கை தலைவர், எடப்பாடி பழனிசாமி கொள்கை தலைவர். அப்படியே சொல்லு. அடுத்தது இன்னும் வா, அப்படின்னு ஏன் வேலுமணி தான் போறீங்க? செங்கோட்டையன் நேற்று தான் வந்தார் கொள்கை தலைவர். அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பேர் என்ன, இந்த ஒரு எம்பி கூட வந்திருக்காங்களே, அந்த சத்யபாமா எங்கள் கொள்கை தலைவர். எப்படியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, செங்கோட்டையனுக்கு வந்து ஊட்டி தனியாக தான் போனோம் ஊட்டிக்கு. சரிங்களா? சொல்லு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை போடுறான், அப்படியே பயங்கரமாக போடுறான் சீனு. ஓ எதுக்குறா அப்படி கத்துற, எதுக்கு அப்படியே அடித்தொழிந்து நரம்பு புடைக்க பேசுறாரு இவர். ஒன்றும் கிழிக்கலங்க. அந்த பேப்பர் பறந்தவொடனே நரம்புலாம் சைலண்ட் ஆகிடுது. எது அந்த பேப்பர் பறக்கிறது அப்படி நின்ன உடனே நரம்பு புடைக்குது, பேப்பர் அப்படி பறந்த உடனே நரம்பு தனியாக போயிடுது. என்ன சினிமாவா இது? அப்படியே இப்படி கை காமிச்ச உடனே அப்படியே இந்த நரம்பெல்லாம் அப்படியே இப்படி ஓடுற மாதிரி காட்டுவாங்களே, பைத்தியம் மாதிரி பேசுறேன். வேஷம் போட்டு வருது, மண்டையில் இருந்த கொண்டைய மாறிட்டீங்களா அப்படின்னு. சரி, அவர் வச்சு முதலமைச்சர் இவன் பேச்சோட தரம் என்ன புரியுதா? தற்குறி தலைவன்றது புரியுதா? மண்டையில் இருக்க கொண்டை எதுக்கு நீ அதை சொன்ன? இன்னொன்று சொல்றாரு, உங்களை மாதிரி அரசியல்லாம் எனக்கு பண்ண தெரியும், இன்னும் அதாவது அசிங்கமா பேசி அரசியல் மருளுலாம் வந்து சொன்னதான் என்ன சொன்ன ஒருத்தர் சொல்றாரு சார், அந்த மருளை பத்தி பேசுறாரு சார், மருள் வச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அது என்னதான் சொல்றாங்க, என்னதான் சொல்றான் தெரியும் எனக்கு. உங்களை மாதிரி அசிங்கமாக பேசணும். நம்ம யாரும் அசிங்கமாக பேசணும். நீ அசிங்கமாக நடந்துன்னா நீ அசிங்கமாக நடந்துன்னு சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. நீ அசிங்கமாக பெண்களை வச்சு யார் வியாபாரம் பண்ணுறாங்க? ரூட்ன்ற நிறுவனம் எதுக்கு? ஜெகதீஷ் பழனிசாமி உன்னுடைய அட்மின், அவன் தான் ரூட்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வச்சுருக்கிறான். நடிகையை வச்சு வியாபாரம் எப்படி கால் சீட் வாங்கி கொடுக்குறது? அது நான் மட்டும் நான் தப்பாக சொன்னேன்? நானா நடிகை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன்? அதுவும் நானும் அதே தானே சொல்கிறேன். நடிகைகள் வச்சு வியாபாரம் தானே பண்ணுறீங்க, அதுக்கு தான் அதுக்கு ஒரு அமைப்பு பேர். நான் கேட்குறேன், சும்மா போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், நீ ஏற்கனவே முதலமைச்சரை பேசி பேசி தான் நான் புண்ணாகிற. இப்போ நான் சொல்கிறேன், அவர் மண்டையில் இருக்க கொண்டைய உனக்கு மண்டையில் மசாலாவே இல்லை, மண்டையில் களிமண் தானே இருக்கு உனக்கு. அவர் மண்டையில் மறைக்கிறதுலாம் இருக்கட்டும், உன் மண்டையில் என்ன இருக்கு? களிமண் தானே இருக்கு. உனக்கு நல்ல ஒரு அறிவு மூளை இருந்ததுனாக்கா இந்நேரம் நீ உன்னோட செயல்பாடு வேற மாதிரி இல்லை, உன்னோட பேச்சே வேற மாதிரி இருக்கும். அறிவார்ந்த பேச்சு, மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் நான் கேட்குறேன், விஜய் வந்து அறிவார்ந்த பேச்சு ஏதாவது என்ன சொல்றாரு, என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டீங்கன்ட்டு. நீங்க அதை புரிஞ்சிக்கல போல. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அப்படி சொல்லலை அவரு. ஸ்டாலின் வந்து சொன்னாராம், என்னன்னு கேட்டீங்கன்னா என் கேரக்டரே புரிய சொல்லி சினிமா வசனம் நீங்கள் பேசுறீங்களே, நீங்கள் என்ன சிலப்பதிகாரமாக பேசுனீங்கன்னு சொல்லி கேட்குறேன். அவர் ஒரு வார்த்தை வந்து சினிமா டைலாக் பேசுனா இருக்கட்டும், நீ பேசுறது அத்தனையுமே சினிமா டைலாக் தான்டா இருக்கு. நீ பேசுறது அத்தனையுமே சினிமா டைலாக் தானே இருக்கு. நீண்ட நேரம் அரை மணி நேரம் பேசுறத உன்னை பேச வச்சது யாரு? இவங்க சொல்றாங்க இவர் தான் வந்து எல்லாமே பண்ண வச்சுட்டாரு இவங்களான்னு சொல்லிட்டு. உன்னை பேச வச்சதே உதயநிதி தான் தெரியுமா? நான் சொல்றேன், கடந்த 2 கூட்டத்தில் உதயநிதியோட பேச்சை நீங்கள் பாருங்கள். நான் யாரையும் தூக்கி பிடிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது சார். எனக்கு நான் எந்த அசைன்மெண்ட்டையும் நான் உதயநிதியோட கடைசி 2 கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு கட்சியோட மாநாட்டிலையும் சரி, இப்போ நேற்றுக்கு நடந்த திருவண்ணாமலையில் நடந்த அந்த இளைஞருடைய அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் சரி, அதில் வந்து உதயநிதியோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து துண்டு சீட் இல்லாமல் ஒரு A4 ஷீட் இல்லாமல் ரொம்ப ஃப்ளோவாக வந்து பேசினார். டேப் வச்சுட்டு பேசுகிறார் சார் அவர். யார் பேசுறது? உதயநிதி. கிடையாது சார், கிடையாது சார். நீங்கள் எடுத்து பாருங்கள் சார், நீங்கள் எடுத்து பாருங்க. வெறும் மைக்கு தான் இருக்கு அங்கே. இங்கே தான் இருக்குது எல்லாம், பேப்பரு பேடு எல்லாமே இருக்குது. உதயநிதி பேசுறது ஃப்ளோவாக பேசுகிறாரு. எடுத்து பாருங்க. நீங்கள் ஒன்றா நான் ஒன்றும் போய் ஒன்றும் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது. எதுவுமே ஒரு இன்ட்டாக கூட எடுத்துக்கவே இல்லை. அவர் பேசுனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால இவரு நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு பார்க்குற நீ எது அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு பார்க்குற. சினிமாவில் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையில் கொட்டி கொட்டி இயக்குனர் சொல்லி கொடுத்தாங்க, நீ பேசிட்ட, புரியுதுங்களா? அது டேக் நிறைய போகலாம். நிறைய டேக் போனால்தான் தான் நிறைய வந்து லாஸ் ஆகி நிறைய ப்ரொடியூசரு தயாரிப்பாளர்லாம் வந்து நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டான். உண்மை தானே? பிச்சை எடுக்கிறான் தலை வந்து தயாரிப்பாளர்லாம். ஏன் அவ்வளோ டேக் போயிருக்கு? நீ இப்போ தானே தெரியுது மண்டையில் ஒன்றுமே இல்லைன்ட்டு. நீ வந்து முதலமைச்சர் வந்து நீ சொல்கிறல, நான் சொல்கிறேன் உன் மண்டையில் ஒன்றுமே இல்லைன்ற. நான் மண்டைக்கு உள்ளே சொல்கிறேன். மண்டையில் இருக்க கொண்டையை வந்து பேசுகிற உன் தரம் அவ்வளோதான். நீ இன்னும் அடிபட்டு கூட திருந்தலை. எது அடிபட்டுனா என்ன? உன்னை டாட்டாராக கிழிச்சு கூட நீ திருந்தலை. உன் மண்டையில் ஒன்றுமே இல்லைன்ற. மண்டைக்குள்ளே எதுவுமே இல்லை. மிக்க நன்றி சார். நன்றி சார்.